Taste the Daily. அரசு மதுபான கடையின் கதவை உடைத்து மேற்கொண்ட கொள்ளை முயற்சியில் மதுபானங்கள் மற்றும் பணம் தப்பியது. தும்பைப்பட்டி கிராமத்தில் செயல்படும் அரசு மதுபான கடையின் முகப்பு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு கதவு கட்டிங் மிஷின் உதவியுடன் உடைக்கப்பட்டு பூட்டுக்கள் சேதமடைந்திருந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் கடையை திறந்து பார்த்தபோது 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் சுமார் 5 லட்சம் பணமும் தப்பியது தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது அச்சமில்லாததால் கொள்ளை சம்பவங்கள் அச்சமின்றி நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூர் அருகே நரியூர் பேருந்து நிறுத்த நிழற்குடை மேற்கூரையின் காரைகள் பகிர்ந்த கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. இந்த பேருந்து நிறுத்த நிழற்குடை சிதலமடைந்திருப்பதால் மழைநீர் உள்ளே வடிந்து பயணிகள் ஒதுங்க முடியாத நிலையில் உள்ளது. மேலும் மேற்கூரை எப்போது வேண்டுமானாலும் கீழே விழலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் புதிய பேருந்து நிழற்குடையை கட்டித்தர வேண்டும் என்று பயணிகள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே கோவில் பொது இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக கூறி அரசு பேருந்தை மறித்து கிராம மக்கள் இரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிமல்லூர் கிராம காலனியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிள்ளையார் கோயில் இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி இரவு 11 மணி அளவில் வாலாஜா பாலாறு அணைக்கட்டு சாலையில் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவி மற்றும் புலியருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக குற்றாலம் அருவிகளில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதையடுத்து குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை 5 நாட்கள் நீடித்தது. இந்நிலையில் தற்போது ஐந்தருவி மற்றும் புலியருவில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மெயினருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் 6வது நாளாக குளிக்க தடை நீடிக்கிறது. இதனிடையே மெயினருவி பகுதியில் கடைகளை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை ஸ்டாலின் அரசு திறக்காததால் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறிய அவல நிலையில் உள்ளது. பஞ்சப்பள்ளி ஊராட்சி மக்களின் பயன்பாட்டிற்காக 80 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடமும் அதன் அருகிலேயே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உணவருந்தும் கூடமும் மின் இணைப்பு வழங்காமல் கதவுகள் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சிதிலமடைந்துள்ளது. இதில் இருந்த மின்விசிறிகள் திருடப்பட்ட நிலையில் சமூக விரோதிகளின் மது கூடாரமாகவும் பாலியல் தொழில்கள் அரங்கேறும் இடம் மாறி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. எனவே அரசு பணத்தில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை ஸ்டாலின் அரசு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 20 நாட்களில் 3வது முறையாக கடலுக்கு செல்லவில்லை. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி தடைபட்டுள்ளது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தின் 2வது பிரிவில் 600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு அலகு செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் 600 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் இந்த 2வது பிரிவில் கொதிகலன் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி தடைபட்டது. இந்த வெடிப்பை மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் காஞ்சிவாய் அருகே ஆற்றில் ஆகாய தாமரை நிறைந்ததால் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்து பயிர்கள் வீணாகின. மழை காரணமாக நண்டல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றில் நிறைந்த ஆகாய தாமரையால் தண்ணீர் போக்கு தடைப்பட்டு விளைநிலங்களில் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல வெள்ளம் வந்த பிறகு ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நல்லா மழை பெய்ஞ்சதுனால ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக ஏறி ரோசலம் இந்த காஞ்சோயில் ஃபுல்லாக பாதிப்பாயிட்டு ப்ளஸ் இந்த பக்கமும் கருப்பூர் ஃபுல்லாகவும் இங்கே தலைமை சேதம் அதிகமாக இருக்குது. விவசாயத்துக்கு ரொம்ப
பாதிப்பு. கடலூர் அருகே கடலில் மாயமான மீனவரின் உடல் 2 நாட்களுக்கு பிறகு சாமியார்பேட்டை அருகே கரை ஒதுங்கியது. சித்திரப்பேட்டையை சேர்ந்த ஜெகன் மேலும் இருவருடன் சேர்ந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார். அப்போது கடல் சீற்றம் காரணமாக படகு கடலுக்குள் கவிழ்ந்தது. இதில் உடன் இருந்த இருவரும் தப்பிய நிலையில் நீரில் விழுந்த ஜெகன் மாயமானார். கடலோர காவல் படையினருடன் இணைந்து கிராமத்தினரும் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். 3 நாட்களாக தேடுதல் பணி நடந்த நிலையில் சாமியார்பேட்டை கரையோரம் ஜெகனின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. கடலில் விழுந்து மீனவர் இறந்த சம்பவம் சித்தரிப்பேட்டையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. வேலூர்